வாக்காளர்களை, குறிப்பாக சிறுபான்மையினர், தலித்துக்கள், பழங்குடியினர், இப்படிப்பட்ட உழைப்பாளிகள் வாழுகின்ற இடங்களில் இருக்கின்றவர்களை கொத்து கொத்தாக அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போலி வாக்காளர்களை சேர்த்து இந்த திருட்டு தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் வக்கில்லை, வகையில்லை. தெருவில் திரிகின்ற நாய்களை பற்றி கவலைப்படுகிறது தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள். உச்ச நீதிமன்றம் டெல்லியில் திரிகின்ற நாய்களை பற்றி கவலைப்படுகிறது. ஆனால் இந்த வெறி நாய்கள் ஜனநாயகத்தை கடித்து குதறி கொன்ற துடிக்கிறதே, இந்த வெறி நாய்களை குறித்து, ஜனநாயக படுகொலைகள் குறித்து எந்த நீதிபதிக்கும் கவலை வரவில்லை. நாய்களுக்காக கவலைப்படுகிறார்கள். நாய்களை பிடியுங்கள், கடித்து குதறுகிறது என்று நாய்களை பற்றி பேசுகிற உச்ச நீதிமன்றம் இந்த அயோக்கிய நாய்களை பற்றி ஏன் கவலைப்படவில்லை? இவ்வளவு ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்தும் கூட உச்ச நீதிமன்றம் காந்தி பொம்மை போல, காந்தியின் குரங்கு பொம்மை போல கண்ணையும் காதையும் வாயையும் பொத்திக் கொண்டு அமைதியாக இருக்கிறது. இனி எந்த அமைப்பு இதை கேள்வி கேட்கும்? இதற்குத்தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரத்தை சந்திரசூட் விட்டு கொடுத்தார். மிகப்பெரிய அநீதி. அது சந்திரசூட்டுக்கான பெருந்தன்மை அல்ல, அனைத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் உரிமையை பறித்து பிஜேபியிடம் அடகு வைத்துவிட்டு அதற்கான கூலியை பெற்றுக்கொண்டு போய்விட்டார் சந்திரசூட், முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதன் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. மூவர் கொண்ட குழு, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இந்த மூவரும் சேர்ந்துதான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் சந்திரசூட் என்கின்ற ஒரு நபர் மோசடியாக, அநீதியாக, கள்ளத்தனமாக அந்த உரிமையை விட்டு கொடுத்து விட்டார். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? பிஜேபிக்காரர்கள் இருவர் அமர்ந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒருவரை அமர்த்திவிட்டு இவர்கள் இருவரே பெரும்பான்மையாக இருந்து மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் யார்? குஜராத்தை சேர்ந்தவர், மோடியின் உறவினர், அமித்ஷாவின் கீழே பணியாற்றிய ஒரு தில்லுமுள்ளு அதிகாரி. இந்த தில்லுமுள்ளு அதிகாரியைத்தான் இப்பொழுது தேர்தல் ஆணையராக வைத்து இத்தகைய மாய்மாலங்களை, திருட்டுத்தனங்களை, அயோக்கியத்தனங்களை எளிதாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு வெளிப்படுத்திய ராகுல் காந்தி அவர்களை பார்த்து, நீ அஃபிடவிட் தாக்கல் செய், அதை செய், இதை செய் என்று ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இவர்களுக்கெல்லாம் தகுந்த பதிலடி எங்கிருந்து வரும்? எப்பொழுது வரும்? மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் வரும். பொய்யும் புரட்டும், உருட்டும் திருட்டும் நெடுங்காலம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை இல்லையா? எல்லா திருட்டுக்கும், எல்லா பொய்க்கும், எல்லா புரட்டுகளுக்கும், எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் முடிவு ஒன்று எழுதப்படும். அது எழுதப்படுகிற போது இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். 56 இன்ச்சும் சரி, 5 இன்ச்சு பாலாவும் சரி, பொய்யர்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. எல்லா பொய்யர்களுக்கும் முடிவு வரும். அந்த முடிவை நோக்கி தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது.